ஹாய்! மறுபடியும் எஸ். ராமகிருஷ்ணன் எழுதின இலக்கற்ற பயணி புத்தகத்திலிருந்து ஒரு ஹைலைட்டட் லைன். ம். எந்த ஒரு இடத்தையும் 4 பருவ காலங்களிலும் பார்க்க வேண்டும். அப்போதுதான் அதை பார்த்தேன் என்று சொல்லிக்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் அதை கொஞ்சமாக பார்த்திருக்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படின்னு போட்டிருக்குது. இது ஒரு பயணம் சம்பந்தமான புத்தகம் என்றதுனால, இதுல அவரு தான் பயணம் செஞ்ச இடங்கள பத்தி சொல்லியிருக்கிறாரு. அதுல தான் இந்த ஒரு சின்ன லைன் ஒண்ணு வருது. அதாவது, நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா, ஒரு சீசன்ல தான் போயிருப்பீங்க. அதுவும் சம்டைம் ஒரு தடவ தான் போயிருப்பீங்க. அந்த ஒரு சீசன் மட்டும் வச்சுக்கிட்டு, நான் அந்த இடத்த பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா, மத்த 3 சீசன்லயும் அது எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஓகே. அதனால அந்த இடத்த எனக்கு கொஞ்சமா தெரியும். கொஞ்சமா பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னா போதும் அப்படிங்கிறது தான் இதுல அவரு சொல்ல வராரு. ஆனா, இந்த லைன் வெறும் இடத்தோட மட்டும் கனெக்ட் ஆகுதுன்னு எனக்கு தோணல. அதாவது நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற மனிதர்கள், சந்திக்க இருக்கிற மனிதர்கள் எல்லாத்தையும் இதோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அதாவது நம்மளுக்கு ஒருத்தர ஒரு சீசன்ல மட்டும் தான் தெரியும். நம்ம கூட இருந்த காலங்கள்ல மட்டும் தான் தெரியும். அத வச்சுட்டு இவங்க வாழ்க்கை பூரா இப்படிதான் இருக்க போறாங்கன்னு நம்மளா ஒரு முடிவெடுக்கிறதோ, இல்லன்னா அவங்க இப்படிதான்னு நம்மளா அவங்கள ஜட்ஜ் பண்றதோ ஒரு சுத்த முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஏன்னா, உங்களுக்கு அவங்கள அந்த ஒரு சீசன்ல மட்டும் தான் தெரியும். நீங்க முழுசா வாழ்க்கை முழுக்க இருந்தவங்க கூட எல்லா சீசனையும் பார்த்ததில்ல. அதனால யாரையும் நம்மளுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல தேவையில்ல. இனிமே நீங்க யாருக்காவது இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, இவங்கள எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லாதீங்க. கொஞ்சமா தெரியும் அப்படின்னு சொல்லுங்க. அது சேஃப் அண்ட் அதுதான் உண்மை. ம்.